Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about male reproductive system. இது நம்ம 12th போர்ஷன் நீட் தேர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன். ஸோ இது படிக்கும் போதே 1 மார்க் பேஸில் கிளியராக படிச்சுக்கணும். Every organ system in the human body works continuously to maintain homeostasis for the survival of an individual. நம்ம ஹியூமன் பாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். எதுக்குன்னா டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டிஸ், நல்லா உயிர் வாழறதுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தொடர்ச்சியாக அதோடைய வேலையை செஞ்சிட்டே இருக்கும். உடலை சமநிலைப்படுத்த the human reproductive system is essential for the survival of the species. ஹியூமன் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஸ்பீசிஸ் நல்லா வளர்கிறதுக்கும் நல்லா அதோட சந்ததிகள் டெவலப் ஆகிறதுக்கு இந்த ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் இல்லாமல் கூட ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நல்லா நீண்ட நாளுக்கு ஹெல்த்தியாக வாழ முடியும். An individual may live a long healthy life without producing an offspring. ஆஃப்ஸ்ப்ரிங் டெவலப் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணாமையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்ணலான்னா ஒரு லாங் ஹெல்த்தி லைஃப் நீண்ட ஆயுளை ஆரோக்கியமாக வாழ முடியும். பட் ரீப்ரொடக்ஷன் இஸ் இன்எவிட்டபிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். பட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்எவிட்டபிள் இன்றியமையாத ஒரு ப்ராசஸ், அன்அவாய்டபிள் ப்ராசஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சந்ததிகளை அடுத்தடுத்து உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும், ஸ்பீசிஸை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி important. The reproductive system has 4 main functions, namely to produce the gametes, namely sperms and ova. ரீப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கேமிட்ஸை உருவாக்குறது, டு ப்ரொடியூஸ் த கேமிட்ஸ், ஸ்பெர்ம்ஸ் அண்டு ஓவா. இந்த மாதிரி உருவாக்கின கேமிட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், டு சஸ்டைன் தீஸ் கேமெட்ஸ். இந்த மாதிரி உருவான செல்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி அதை தக்க வைக்கணும். அதாவது மேல் கேமிட் ஒரு ஃபீமேல் ஓவத்தை மீட் பண்ணுற வரைக்கும், மேலில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மு ஃபீமேலோட ஓவத்தை மீட் பண்ணுற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேலில் இருக்கக்கூடிய ஓவம் மேலில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை மீட் பண்ணுற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். இந்த மாதிரி மீட் பண்ணும்போது ஜைகோட் ஒரு கரு உருவாகும் இல்லையா, அந்த கருவுக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கணும். த நர்ச்சர் ஆஃப் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங், ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு தேவையான உணவுப் பொருட்களை நியூட்ரிஷனை சப்ளை பண்ணணும். தென் அந்த பேபி நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் எல்லாம் தேவை, அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணும், டு ப்ரொடியூஸ் த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யணும். ஸோ டோட்டலாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ரொடியூஸ் த கேமிட்ஸ், நேம்லி ஸ்பெர்ம்ஸ் அண்டு ஓவா. த செகண்ட் டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டைன் these gametes. Then third one to nurture the developing offspring. Then fourth one to produce hormones. நெக்ஸ்ட்டு ஒரு பேபி உருவாக ஆரம்பித்ததில் இருந்து அந்த பேபி பிறந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 9 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதை நமக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. லெட் வி சி 1 by 1. The major reproductive events in human beings. The first one is gametogenesis. The formation of the sperm in male and the ovum in female is called gametogenesis. It involves spermatogenesis. Formation of spermatozoa is known as spermatogenesis. And oogenesis. The formation of ova is known as oogenesis. This is the first step. Formation of gametes by spermatogenesis and oogenesis. The second one insemination. இந்த மாதிரி உற்பத்தியான கேமெட்ஸ் இன்னொரு உறுப்பு, ஆண் உறுப்பு விந்துவானது பெண்ணோட இனப்பெருக்க பாதைக்குள்ளே போகணும். அதுதான் இன்செமினேஷன், விந்து உள்ளேற்றம். இன்செமினேஷன் transfer of sperm by a male into the female genital tract. ஸோ ஸ்போம் மேலோட ஸ்போமு ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக்குக்குள்ளே போகிறதுக்கு பேர் தான் இன்செமினேஷன். தென் ஃபர்டிலைசேஷன், 2 கேமெட்ஸும் மீட் பண்ணும்போது ஃபர்டிலைசேஷன் ஆகி அங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஃபியூசன் ஆஃப்
male and female gametes to form zygote. This process is called fertilization. கரு உறுதல். ஃபர்டிலைசேஷன்னாவே கரு உறுதல். ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைந்து கருமுட்டையை வந்து உருவாக்கும். தென் fourth one, cleavage. Rapid mitotic division of the zygote convert into single celled zygote into the multicellular structure called blastocyst. இந்த ஜைகோட்டில் பார்த்திங்கன்னா மேலில் இருந்து ஒரு எண், ஃபீமேல்லேருந்து ஒரு எண், 2n வந்து அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 2 நியூக்ளியஸ் என்ன ஆகணும் அப்படின்னா மைட்டாட்டிக்ஸ் டிவிஷன்ஸ் மூலமாக 2 செல்லாக இருக்கக்கூடியது மல்டி செல்லாக மாறும். அதாவது பால் ஆஃப் செல்ஸாக மாறும். இதில் அப் டு ஒரு 200 செல்லோ 250 செல்ஸ் வரைக்கும் இதில் வந்து உற்பத்தியாகும் பை த மைட்டாட்டிக் டிவிஷன். The rapid mitotic division of the zygote which convert single celled zygote into the multicellular structure called blastocyst. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி செல்கள் உருவாகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் blastocyst. அந்த பால்க்கு பேர் blastocyst. இந்த மாதிரி உருவான ஒரு blastocyst என்ன ஆகணும் அப்படின்னா யூட்ரின் வாலில் கருப்பையில் போய் அட்டாச் ஆகணும். தட் இஸ் known as implantation. Attachment of blastocyst to the uterine wall. கர்ப்பப்பையோட வாலில் போய் என்னாகணும், அந்த கரு பதிக்கணும். கர்ப்பப்பையின் உட்சுவரில் அந்த கரு வந்து பதித்தல் தான் இம்ப்ளான்டேஷன். அடுத்தது பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷா அப்படின்னாவே தொப்புள் கொடி, தாய் சேய் இணைப்பு திசு. அதாவது ஒரு தாயையும் அந்த குழந்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு திசு வந்து உருவாகும். அதுக்கு பேர் தான் பிளாசன்டேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா விச் இஸ் இன்டிமேட் connection between fetus and uterine wall of mother for exchange of nutrients is known as placentation. ஸோ பிளாசென்டா தான் என்ன பண்ணுன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு எக்ஸ்சேஞ்ச் த நியூட்ரியன்ஸ், உணவுப் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. The next one is gastrulation. Gastrulation அப்படின்னா ஏற்கனவே blastocyst அப்படிங்கிறது ஒரு லேயர் செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஒரு லேயர் செல்லு 3 அடுக்கு லேயராக ஃபார்ம் ஆகும். அதாவது ப்ரைமரி germ செல்லாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், the gastrulation, the process by which blastocyst is changed into gastrula with 3 primary germ layer. This process is known as gastrulation. 3 அடுக்காக மாறுறது. தென் இந்த 3 அடுக்குலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா உறுப்புக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் known as ஆர்கனோஜெனிசிஸ். ஜெனிசிஸ் அப்படின்னாவே ஃபார்மேஷன், ஆர்கனோ அப்படின்னா ஆர்கன். ஸோ ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் டிஷ்யூ, ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் ஃப்ரம் 3 germ layers. இந்த 3 germ லேயர்ஸில் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது எந்த ஒரு உறுப்பாகவும் மாறாத அந்த செல்கள் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலம்தான் என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செல் வந்து பிரெயின் ஃபார்ம் ஆகும், குறிப்பிட்ட செல் வந்து லங்ஸ் ஃபார்ம் ஆகும், குறிப்பிட்ட செல்லில் இருந்து கிட்னி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸில் இருந்து என்னாகும்னா உறுப்புக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ், உருப்பாக்கம். சிறப்பு திசுக்கள், உறுப்புக்கள், உறுப்பு மண்டலம் இதெல்லாமே வந்து இப்போ தான் உருவாகும். தென் ஃபைனலாக பேச்சுரைசேஷன். பேச்சுரைசேஷன்னா குழந்தை பேபி வந்து முழு உருவம் அடைஞ்சதுக்கப்புறம் மதரோட யுட்ரஸ்லேருந்து ஃபோர்ஸாக வெளியே வர அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேச்சுரைசேஷன். இதை தமிழில் குழந்தை பேற்றுன்னு சொல்லலாம், மகப்பேறுன்னு சொல்லலாம். எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபியூட்டஸ் ஃப்ரம் தி மதர்ஸ் வார்ம். எக்ஸ்பல்ஷன் அப்படின்னாவே சடன் ஆக்ஷனில் என்னாகும்னா அந்த குழந்தை வந்துட்டு வெளியில் வர நிகழ்ச்சிக்கு பேர் தான் பேச்சுரைசேஷன். அம்மாவோட கர்ப்பப்பையிலிருந்து பேபி வெளியில் வரத்துக்கு பேர் தான். ஓகேவா? ஸோ டோட்டலாக 9 ப்ராசஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று கேமிட்டோஜெனிசிஸ், தென் இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், கிளீவேஜ், இம்ப்ளான்டேஷன், பிளாசன்டேஷன், gastrulation, organogenesis, then pasteurization. All these events occur after puberty. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒருத்தங்க அந்த குழந்தை வந்து நல்லா ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜாக அடலசன்ட் ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்.
These functions are carried out by the primary and accessory reproductive organs. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா they need some special organ. என்னென்ன ஆர்கன்? primary organs need, then accessory reproductive organs. primary organs அப்படின்னாவே ovary and testis. The primary reproductive organs, namely ovary and testis, are responsible for producing ova and sperms respectively. ஸோ ஓவரிலேருந்து ஓவா ப்ரொடியூஸ் ஆகும், டெஸ்டிஸில் இருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் டூ இஸ் நோன் அஸ் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரீப்ரொடக்ஷன். Hormones secreted by the pituitary gland and the gonads help in developing of the secondary sexual character. So hormone is very important. pituitary glandல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இந்த கோனட்ஸை நல்லா வளர்கிறதுக்கு இது பண்ணும். அதே மாதிரி செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரை நல்லா டெவலப் பண்ணும். எதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்? நல்ல ஓவும் டெவலப் ஆகணும், டெஸ்டிஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும். அதே மாதிரி இந்த வாய்ஸ் மாடுலேஷன், தென் ஒரு சில ஹார்மோன்ஸ், பிட்யூட்ரி ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா ரிப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் செக்ரீட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஹார்மோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெச்சூரேஷன் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஹார்மோன் இம்பார்ட்டன்ட் டு maintaining the reproductive system. The accessory organs help in the transport and sustain the gametes and to nurture the developing offspring. இது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? 4 reproductive functionsல இதை கிளியராக பார்த்துட்டோம். See here, this is the male reproductive system. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு the outside ஸ்க்ரோட்டம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த ஃபஸ்ட்டு பார்ட் என்னது? ஸ்க்ரோட்டம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரு ஜோடி ஸ்க்ரோட்டம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ஒரு ஜோடி டெஸ்டிஸ் வந்து அதுக்குள்ளே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த டெஸ்டிஸ்குள்ளே செமினிஃபரஸ் டிபியூல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் ஆர் ப்ரெசண்ட். தென் செமினிஃபரஸ் டிஷ்யூல்ஸில் தான் என்ன ஆகும்னா விந்து வரும். விந்து வந்து உற்பத்தி ஆகும். ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து செமினிஃபரஸ் டிபியூல். அங்கே உற்பத்தி ஆகி அது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னா எபிடிடிமிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். எபிடிடிமிஸில் ஸ்டோர் ஆகும், டெம்ப்ரவரியாக அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கே இருந்து வாஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த வாஸ் டிஃப்ரெண்ட்டு வழியாக செமினல் வெசல்ஸ் இருக்குல்ல, இங்கே இருக்குது. இந்த செமினல் வெசல்ஸ்க்கு வந்து சேரும். இந்த செமினல் வெசல்ஸில் என்னாகும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், பல்போ யூரிட்ரல் கிளாண்டு, அதே மாதிரி புரோஸ்டேட் கிளாண்டு, இந்த செமினல் கிளாண்டு, இந்த 3 கிளாண்டுலேயும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஒயிட்டி கலரில் இருக்கக்கூடிய செமன், ஒரு திரவம், செமினல் ஃப்ளூயிட். இது 3 வந்து எங்கே இதோட மிக்ஸ் ஆகும்? இந்த ஸ்பெர்ம்ஸ் கூட மிக்ஸ் ஆகி அது யூரிட்டர் வழியாக எங்கே இருக்குது? இந்த யூரிட்டர் வழியாக என்னாகும் அப்படின்னா பெனிஸ், ஆணோட இந்த துளை மூலமாக என்னாகும்? வெளியில் வரும். இதுதான் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜோடி இருக்கக்கூடிய ஸ்கோட்ரம், த பேர் ஆஃப் ஸ்கோட்ரம் ப்ரெசண்ட்டு. இந்த ஸ்க்ரோட்ரம்குள்ளே தான் டெஸ்டிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் தான் விந்துவை ஸ்பெர்ம்ஸை உருவாகக்கூடிய இந்த ஸ்பெர்மு எபிடிடிமிஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டோர் ஆகும். அங்கே கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் எபிடிடிமிஸில் தான் என்னாகும் அப்படின்னா நல்லா நீந்தறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கும் அந்த ஸ்பெர்மு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக இந்த செமினல் வெசல்ஸ்க்கு வந்து சேரும். அங்கே வரும்போது செமினல் வெசல்ஸில் இருந்து நெக்ஸ்ட்டு புல்போ யூரித்ரல் கிளாண்டில் இருந்தும் புரோஸ்டேட் கிளாண்டில் இருந்தும் ஒரு சில செக்ரீஷன் வந்து செக்ரீட் ஆகும். இந்த செக்ரீட்டர்கள் எல்லாமே கலந்து தான் ஒரு செமனாக ஃபார்ம் ஆகும். இந்த செமன் வந்துட்டு பாதுகாப்பாக இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து வச்சுருக்கும். அது நல்லா நீந்தறதுக்கு தேவையான அந்த செமன் வந்து அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இது வந்து ஒரு டெஸ்டிஸோட இது வந்து கொடுத்துருக்காங்க, டிஎஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா tunica albuginea. The first part is known as tunica albuginea. tunica albuginea அப்படிங்கிறது ஒரு கேப்சூல், அவுட்டர் லேயர். இதுக்கப்புறம் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு?
செமினிஃபரஸ் டியூபியூல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செமினிஃபரஸ் டியூபியூல் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 200 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஏரோ மார்க் போடுறேன் பாருங்கள், இது ஒன்று இங்கே, இது எல்லாமே ஒவ்வொன்று செமினிஃபரஸ் டியூபியூல். இது இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 200 பக்கம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறையா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் எல்லாமே எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா ரீட்டி டெஸ்டிஸ். இங்கே பாரு, நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளேஸில் போய் எல்லாமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் தான் ரீட்டி டெஸ்டிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்போம்ஸ் எல்லாம் எங்கே போய் சேரும்? இந்த ரீட்டி டெஸ்டிஸில் போய் சேரும். இந்த ரீட்டி டெஸ்டிஸில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சின்ன டியூப்ஸு வாஸ் இஃப்ரன்ஷியா, அது இங்கே இருக்குது. நான் பாருங்கள் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். இந்த வாஸ் இஃப்ரன்ஷியா இங்கே இருக்குது. இந்த ரீட்டி டெஸ்டிஸில் இருந்து வெளியாகக்கூடிய ஸ்போம்ஸு எங்கே போகும்? வாஸ் எஃப்ரன்ஷியாவுக்கு போய் சேரும். வாஸ் எஃப்ரன்ஷியாவில் இருந்து அடுத்தது எபிடிடிமிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போய் அங்கே டெம்பரவரியாக ஸ்போம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கே நிறைய ப்ராக்டிஸ் நல்லா மெச்சூர் ஆகும். ஸ்போம்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்கே பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு ஏரோ மார்க். இதுதான் வாஸ் டிஃப்ரென்ஸு. எபிடிடிமிஸில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்போம்ஸு இங்கே வாஸ் டிஃப்ரென்ஸ்க்கு போய் சேரும். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் செமினிஃபரஸ் டியூபியூலில் உருவாகக்கூடிய அந்த ஸ்போம்ஸு எங்கே போகும்? அங்கே இருந்து டியூபுலஸ் ரெக்டஸ்க்கு போய் டியூபுலஸ் ரெக்டஸ்லேருந்து ரீட்டி டெஸ்டிஸ்க்கு போய் ரீட்டி டெஸ்டிஸில் இருந்து வாஸ் எஃப்ரன்ஷியாவில் இருந்து எபிடிடிமிஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ்க்கு வந்து வாஸ் டிஃபரன்ஸில் இருந்து என்ன ஆகும்னா மற்ற கிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அக்சசரி கிளான்ஸு, அங்கே இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு சில சப்ஸ்டன்ஸ்க்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பெனிஸ் அப்படிங்கிற ஒரு துவாரம் மூலமாக அந்த உறுப்பு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஹோல் மூலமாக வெளியில் வரும். Now we will see the notes. Human reproductive system. The male reproductive system comprises of a pair of testes, accessory duct, glands and external genitalia. So pair of testes. ஸோ எத்தனை இருக்கும்? 2 டெஸ்டிஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் அக்சசரி டக்ட் அப்படின்னாவே அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த ஸ்போமை எடுத்துகிட்டு போகக்கூடிய நாளம், ஒரு டக்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது வாஸ் டிஃப்ரென்ஸு. தென் கிளான்ஸ் அப்படின்னாவே சுரப்பிகள், ஏதாவது ஒரு பொருளை செக்ரீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் கிளான்ஸு? செமினல் வெசல்ஸ் ஒரு கிளான்ட்டு, ப்ரோஸ்டேட்ங்கிறது ஒரு கிளான்ட்டு, பல்போ யூரித்ரல்ங்கிறது கிளான்ஸு. தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னாவே ஓப்பனிங். இது எல்லாமே இந்த 4ம் very important in male reproductive system. So the male reproductive system comprising of a pair of testes, accessory duct, glands and external genitalia. Testes are primary male sex organ. Testes அப்படிங்கிறது தான் மேலோட primary sex organ. They are paired of ovoid bodies lying in the scrotum. இது ஓவாய்டு பாடிஸ், ஓவாய்டு இன் ஸ்ட்ரக்சர் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? ஸ்க்ரோட்டம்குள்ளே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த ஸ்க்ரோட்டம் sac of a skin that hangs outside of the abdominal cavity. ஆக்சுவலாக இயற்கையாகவே மேலோட ரிப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்க மண்டலம் பாடியை அப்டாமினை விட்டு அடியில் தனியாக தொங்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சரில் வந்து ஸ்போம்ஸ் கரெக்டாக உற்பத்தி ஆகாது. அப்படியே உற்பத்தி ஆனாலும் நல்ல ஒரு ஆக்டிவான ஸ்போமாக இருக்காது. அதனால் நம்ம பாடியை விட்டு இந்த ஸ்போம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பிளேஸ் வந்து தனியாக அப்டாமினல் கேவிட்டியை விட்டு அவுட் சைடில் தனியாக தொங்கிட்டு இருக்கும். இதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்க்ரோட்டம். Scrotum is the bag-like structure, the scrotum sac of the skin that hangs outside the abdominal cavity. The skin that hangs the abdominal cavity. Since viable sperms cannot be produced at a normal body temperature, நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சரில்
ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆகாது, நல்லா ஆக்டிவாக இருக்காது, நல்லா உற்பத்தி ஆகாது. ஸோ த ஸ்க்ரோட்டம் இஸ் பிளேஸ்டு அவுட்சைட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டி டு ப்ரொவைட் த டெம்பரேச்சர் 2 to 3 degree Celsius lower than the normal internal body temperature. நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட இந்த ஸ்க்ரோட்டம் என்ன பண்ணுன்னா 2லேருந்து 3 டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி தான் அதை வச்சுக்கும். ஸோ ஸ்க்ரோட்டம் வந்து எப்பயுமே அந்த டெஸ்டிஸை ரொம்ப கூலாக வச்சுக்கும். இப்போ நம்ம பாடி வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் நார்மல் டெம்பரேச்சர், அதில் இருந்து 2 இல்லைன்னா 3 டெம்பரேச்சர் வரையும் கம்மியாக வச்சுக்கும். அப்போ எவ்வளோ இருக்கலாம், 35 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 34 டிகிரி செல்சியஸில் அந்த டெஸ்டிஸை வந்து எப்பயுமே ப்ரொடக்டிவாக வச்சுக்கும். ஸோ தட் ஒன்லி த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் அஸ் எ தெர்மோரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதனால தான் இந்த ஸ்க்ரோட்டம் வந்து ஒரு தெர்மோ ரெகுலேட்டராக ஒர்க் ஆகுது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு. ரெகுலேட்டர் அப்படின்னாவே என்ன, இப்போ நம்ம வீட்டில எல்லாம் ஃபேன் இருக்கு இல்லையா, ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலேட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரோட்டம். எப்போல்லாம் பாடி டெம்பரேச்சர், எப்போல்லாம் டெஸ்டிஸில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அப்போது அந்த டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ தட் ஒன்லி த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் as a தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னாவே என்னது, ஜெனிசிஸ் அப்படின்னாவே பயாலஜியில் நியூவாக ஃபார்ம் ஆகிறது, நியூவாக சிந்தசிஸ் ஆகாது. ஸ்பெர்மட்டோ அப்படின்னா ஸ்போமு. அப்போது ஸ்போம் வந்து சிந்தசிஸ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். Each testis is covered by an outermost fibrous tunica albuginea and is divided by the septa into about 200 to 250 lobules வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் தான் டியூனிகா அல்பூஜினியா. டெஸ்டிஸை கவர் பண்ணி அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஒரு ஃபைப்ரஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தட் அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் நோன் அஸ் டியூனிகா அல்பூஜினியா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டியூனிகா அல்பூஜினியாவில் பார்த்திங்கன்னா நிறைய லோபியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த எத்தனை லோபியூல்ஸு, 200லேருந்து 250 லோபியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த லோபியூல்ஸில் ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டிபியூல்ஸ் ஆர் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக டியூனிகா அல்பூஜினியா அப்படிங்கிறது ஒரு அவுட்டர்மோஸ்ட் லேயர். இந்த லேயர் இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செப்டா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செப்டானா பிரிவுகள், செப்டம். இது எத்தனை செப்டமாக பிரிஞ்சிருக்கும், 200லேருந்து 250 செப்டம் வரையும் இருக்கும். இந்த ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலர் டிபியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டெஸ்டிகுலர் டிபியூல்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ். தீஸ் ஹைலி கன்வெர்டட் டிபியூல்ஸ் which form 80% of the testicular substance are site for the sperm production. இந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்குள்ளே தான் என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்பாங்க. எங்கே உற்பத்தி ஆகும், செமினிஃபரஸ் டிபியூல்ஸில் தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். எத்தனை இருக்கும், 200லேருந்து 250 லோபியூல்ஸ்குள்ளே, ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் 2லேருந்து 4 வந்துட்டு ஹைலி காயில்டு செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The striated epithelium of the seminiferous tubule is made up of 2 types of cell. இந்த seminiferous tubules பார்த்தீங்கன்னா 2 types of cell வந்து present ஆகிருக்கு. இதில் இருக்கக்கூடிய டிஷ்யூ என்னது, striated epithelium tissue is present in the seminiferous tubule. It is made up of 2 types of cell, namely Sertoli cell or nurse cell. Second one spermatogonic cell, otherwise male germ cell. டோட்டலாக 2 cells வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The number 1 is known as Sertoli cell. The Sertoli cell is otherwise known as என்னது, நர்ஸ் செல். ஏன் நர்ஸ் செல் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறதுனால இதை வந்து நர்ஸ் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் another one is the spermatogonic cell. ஸ்பெர்மட்டோகோனிக் செல் வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் மேல் ஜெர்ம் செல். ஸ்பெர்மட்டோகோனியாவில் இருந்து செல் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ 2n செல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் இந்த செல் வந்து ப்ரைமரி
ஸ்பெர்மட்டோசைட்டாக வந்து உற்பத்தியாகும். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக நல்லா க்ரோத் ஆகும், வளர்றோம். தென் மியாட்டிக் செல் டிவிஷன் டைமில் 23 குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த டைமில். தென் செரட்டோலி செல்ஸ் ஆர் elongated and pyramidal and provide nourishment to the sperms till maturation. இந்த செரட்டோலி செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போம்ஸ்க்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி எது வரைக்கும் அந்த ஸ்போம்ஸ் நல்லா மெச்சூர் ஆகிற வரைக்கும் ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் செரட்டோலி செல்ஸ். தே ஆல்சோ செக்ரிட் இன்ஹிபின். இது வந்து இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணும். இந்த இன்ஹிபின் ஹார்மோன் வந்துட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கிங் இன் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் பண்ணோம். எப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஹிபின்? வாட் டஸ் இன்ஹிபின் டூ இன் மேலில் வந்து இந்த இன்ஹிபின் அப்படிங்கிற ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னென்னா த செரட்டோலி செல்ஸ் ப்ரொடியூஸ் த ஹார்மோன் இன்ஹிபின் விச் இஸ் ரிலீஸ்டு இன்டு தி பிளட் வென் த ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் டூ ஹை. எப்போல்லாம் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹையாக இருக்கும்போது ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது என்னாகும்னா இந்த ஹார்மோனு பிளட்டில் ரிலீஸ் ஆகும். This inhibits the release of gonadotrophic hormone and follicle stimulating hormone which will cause the spermatogenesis to slow down. இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்பெர்மோட கவுண்டிங் அதிகமாகுதோ அந்த டைமில் இந்த ஹார்மோனு ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசமாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசமாக ஒர்க் ஆகி பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய கொனடோட்ராஃபிக் ஹார்மோனையும் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் ஸ்டிமுலேட் பண்ணி சடனாக அந்த ஸ்பெர்மோட உற்பத்தியை கம்மி பண்ணும். ஸோ ஸ்பெர்மோட எண்ணிக்கை என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். இதுதான் இன்ஹிபினோட மெயின் ஒர்க்கு. The Sertoli cells also secrete inhibin, a hormone which involved in the negative feedback control of the sperm production. So negative feedback control of sperm அப்படின்னாவே ஸ்பெர்மோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஸ்பெர்மோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த ஹார்மோனை தூண்டிவிட்டு என்ன பண்ணோம்? அந்த ஸ்பெர்மோட உற்பத்தியை செய்யும். Spermatogonic cells divide meiotically and differentiate to produce the spermatozoa. இந்த ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா மியாட்டிக் செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆகி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் டு ப்ரொடியூஸ் த ஸ்பெர்மட்டோசோயா வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் இன்டர்சிஷியல் செல் பிட்வீன் த டூ செல், ஏதாவது ஒரு ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருந்ததுன்னா அந்த செல்லை வந்து இன்டர்சிஷியல் செல் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் வந்து லொபியூல்ஸாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் லேடிக் செல். ஸோ ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு நேமு இன்டர்சிஷியல் செல். த இன்டர்சிஷியல் செல் ஆர் லேடிக் செல் ஆர் எம்படட் இன் த soft connective tissue surrounding the seminiferous tubule. செமினிஃபெரஸ் டிபியூல்ஸை சுற்றி சரவுண்ட் பண்ணி பதிஞ்சு இருக்கக்கூடிய செல்லு தான் லேடிக் செல். தீஸ் செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர். இது வந்து ஒரு எண்டோக்ரைன் நேச்சராக இருக்குது. அண்ட் இட் செக்ரீட் த ஹார்மோன் இஸ் நோன் அஸ் ஆண்ட்ரோஜன், நேம்லி த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன். இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா லேடிக் செல்லு டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த செரட்டோலி செல் என்ன பண்ணுன்னா, செரட்டோலி செல்லும் எதுக்கு பக்கம் இருக்குது? லேடிக் செல் பக்கம் தான் இருக்குது இல்லையா. ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை லேடிக் செல்லில் இருந்து அங்கே ஸ்பெர்ம் செல்லுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும் செரட்டோலி செல்ஸு. அப்போ அந்த ஹார்மோனை அப்சர்வ் பண்ணும்போது இந்த ஸ்பெர்ம் செல் இருக்கு இல்லையா, இன்னும் நல்லா டெவலப் ஆகும். The testosterone hormone which initiate the process of spermatogenesis. So sperms உற்பத்தி ஆகணும் அப்படின்னா இந்த testosterone hormone is very very important. These cells are endocrine in nature and are characteristic feature of the testis of mammals. Mammals-ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹார்மோன் இந்த testosterone. Other immunological component cells are also present here.
அதர் இம்யூனாலஜி அப்படின்னாவே என்ன, கிவிங் த இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மற்ற செல்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட் ஆயிருக்கு. லைக் லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ், மாஸ்ட் செல்ஸ், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய மற்ற செல்ஸும் வந்து இந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆயிருக்கு. ஸோ இம்யூனாலஜிக்கலி காம்பிடன்ட் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசண்ட் ஹியர். The accessory ducts associated with the male gamete system, rete testis, vasa efferentia, epididymis and vas deferens. இதெல்லாம் நம்ம டயக்ராம் பார்க்கும்போது, ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பார்க்கும்போது கிளியராக நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த அக்சசரி டக்ட்ஸ், ரீப்ரொடக்ஷனுக்கு துணை செய்யக்கூடிய டக்ட்ஸ் எதெல்லாம், ரீட்டி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ் அண்டு வாஸ் டிஃபரன்ஸ். The seminiferous tubules of each lobules covers with form a tubular rectus that convey the sperms into rete test. இந்த seminiferous tubulesல இருந்து என்னாகும், இந்த tubular rectus மூலமாக என்ன போகும், எங்கே, ரீட்டி டெஸ்டிஸ்க்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து போய் சேரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செமினிஃபரஸ் டியூபியூலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்ம்ஸு டியூபுலஸ் ரெக்டஸ்க்கு போய் சேர்ந்து டியூபுலஸ் ரெக்டஸில் இருந்து ரீட்டி டெஸ்டிஸ்க்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து போய் சேரும். த ரீட்டி டெஸ்டிஸ் இஸ் டியூபுலர் நெட்வொர்க் ஆன் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த டெஸ்டிஸ். இந்த ரீட்டி டெஸ்டிஸ் எங்கே இருக்கும்னா டெஸ்டிஸ் அதோட போஸ்டீரியர் சைடில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். Rete testis is a tubular network. It is present in the posterior side of the testis. The sperms leave the rete testis and enter into the epididymis through the vasa efferentia. Vasa efferentia மூலமாக epididymisக்கு testis வந்து போய் சேர்ந்துக்கும். The epididymis is single highly coiled tube that temporarily store the spermatozoa. They undergo physical maturation and acquired increased motility and fertilizing capacity. ஸோ இந்த எபிடிடிமில் ஸ்பெர்ம்ஸ் என்னாகும், டெம்பரவரியாக தான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். எதுக்காக அப்படின்னா அண்டர்கோ த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செயலியல் ரீதியாக அது வந்து முதிர்ச்சி அடையணும். அப்புறம் அதிகமாக இயங்கும் திறனை வந்து அங்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே போய் சேர்ந்துக்கும். எங்கே, செமினிஃபரஸ் எபிடிடிமிஸில் போய் அங்கே செட்டில் ஆகும். அப்புறம் அங்கே நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸில் இன்வால்வ் ஆகி நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி, நல்லா வந்து என்னது உற்பத்தி திறன், குழந்தைகள் உற்பத்தி திறன் ஆகிற தகுந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகும் அதோட பொசிஷன். Then the epididymis leads to the vas deferens and join the duct of the seminal vessels to form the ejaculatory duct. இந்த ejaculatory duct எதெல்லாம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா vas deferentia, then seminal vessels, இது ரெண்டும் செமினல் வெசில்ஸும் வாஸ் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி தான் இந்த எஜாக்குலேட்டரி டக்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். விச் பாஸ் த்ரூ த ப்ரோஸ்டேட் அண்ட் ஓப்பனிங் இன் த யூரிட்ராவில் போய் அது ஓப்பன் ஆகும். த யூரிட்ரா இஸ் த டெர்மினல் போர்ஷன்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு கன்வேயிங் போத் யூரின் அண்டு செமன். யூரினையும் செமனையும் வந்து என்ன பண்ணோம், பாஸ் பண்ணக்கூடிய கன்வே பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. இதுதான் டெர்மினல், யூரித்ரா தான் வந்து டெர்மினல் போர்ஷன், இதுதான் கடைசி பக்கம். ஸோ டெர்மினல் அப்படின்னாவே கடைசியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி பார்ட்டு இந்த யூரிட்ரா. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா யூரின் ப்ளஸ் செமன் அட் த டிஃப்ரெண்ட் டைம். இங்கே யூரினும் செமனும் தனித்தனி டைமில் வந்து என்னாகும், டிஸ்சார்ஜ் ஆகும். It originates from the urinary bladder and extends through the penis by the external opening called urethral meatus. meatus அப்படின்னாவே ஒரு ஓப்பனிங். யூரிட்டஸ் மேட்டஸ் மூலமாக இது என்ன ஆகும்னா வந்து கடைசியாக இந்த இடத்துல பெனிஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். The accessory glands of the male reproductive system include a paired seminal vesicles, bulbo-urethral glands. It is otherwise known as Cowper's glands. இந்த bulbo-urethral glandsக்கு இன்னொரு நேமு Cowper glands and single prostate gland. டோட்டலாக எத்தனை அக்சசரி கிளான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த மேல் ரிப்ரொடக்டிவில்? ஒன்று வந்து செமினல் வெசிக்கிள்,
ரெண்டாவது புல்போ யூரித்ரல் கிளாண்டு, மூணாவது ப்ரோஸ்டேட் கிளாண்டு. இங்கேருந்தெல்லாம் ஒரு சில செக்ரீஷன் வந்து செக்ரீட் ஆகும். த ஃபஸ்ட்டு ஒன்று செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல் செக்ரீட் அண்ட் அல்கலைன் ஃப்ளூயிட் கால்டு செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மா ஒரு அல்கலைன் ஃப்ளூயிடாக இருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா, இப்போ மேலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெர்மு ஃபீமேலோட ட்ராக்குக்குள்ளே போகணும் இல்லையா. இந்த ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அசிடிக்காக இருக்கும். ஸோ அசிடிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பெர்ம் போச்சுன்னா என்னாகும், அது டெத் ஆயிரும், செத்துரும் இல்லையா. அந்த ஸ்பெர்ம் வந்து செத்துரும், ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதனால் இந்த செமினல் பிளாஸ்மா ஒரு அல்கலைன் ஃப்ளூயிடாக இருக்கும். ஸோ அசிடிக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அல்கலைன் ஃப்ளூயிடை இந்த செமினல் வெசிக்கல் தான் செக்ரீட் பண்ணோம். தென் இட் கண்டெய்னிங் ஃப்ரக்டோஸ் சுகர். இந்த இப்போ ஃபீமேல் பார்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஓவமை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும் இல்லையா. அதுக்கு ஃபுட்டாக வந்து ஃப்ரக்டோஸ் சுகர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நாம் எப்படி குளுக்கோஸ் மாலிகுல்ஸ்லேருந்து ஏடிபியை வந்து எனர்ஜியாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணுன்னா ஃப்ரக்டோஸ் சுகரில் இருந்து எனர்ஜியை எடுத்துக்கும். தென் அஸ்காரிக் ஆசிட்டு, ப்ராஸ்டோகிளாண்டின் இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ப்ராஸ்டோகிளாண்டினோட மெயின் ஒர்க் என்னென்னா, இப்போது வந்து ப்ராஸ்டோகிளாண்டினோட மெயின் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெர்மை என்ன பண்ணுன்னா ஃபீமேல் ட்ராக்டர் அதில் இருந்து காப்பாற்றும். இப்போது ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிஜன் இல்லையா. இப்போ ஒரு மேலில் இருந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே போகும்போது வெளியில் என்வாயன்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பொருள் போச்சு அப்படின்னா அது ஆன்டிஜன் இல்லையா. அந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே அந்த ஃபீமேலோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்னாகும், அலர்ட் ஆகும். வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு அதோட இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணும், தூண்டி விட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்பெர்மை கில் பண்ணிடும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கிறது தான் இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு பொருள். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேலில் இருந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ஹைடு பண்ணிக்கும். அந்த இம்யூனிட்டி ஏஜென்ட்டில் இருந்து என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பெர்மை ஹைட் பண்ணி அதை சாகாமல் பார்த்துக்கும், ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. ஸோ செமினல் வெசல்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன செக்ரீட் ஆகும் அப்படின்னா அல்கலைன் ஃப்ளூயிடு called seminal plasma, then containing fructose sugar, ascorbic acid, prostaglandin and வெசிகுலேஸ் அப்படிங்கிற என்சைம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா which enhance the sperm motility. ஸ்பெர்மோட மொட்டாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த வெசிகுலேஸோட மெயின் ஒர்க்கு. அதாவது விந்து செல் அதோட விந்து செல்லோட இயக்கத்தை துரிதப்படுத்தும். ஓகேவா. என்ஹான்ஸ் த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி. இதெல்லாம் தான் வந்து செமினல் வெசிக்கல்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய பொருட்கள். அடுத்தது புல்போ யூரித்ரல் கிளான்ஸ் ஆர் இன்ஃபீரியர் டு தி prostate and their secretion also help in the lubrications of the penis. பெண்ணோட இனப்பெருக்க குழாய்க்குள்ளே ஆணோட இனப்பெருக்க அந்த பெனிஸ் உள்ளே போகணும் இல்லையா. அந்த மாதிரி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு ஒரு உயவு பொருளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு தான் ப்ரோஸ்டேட் கிளாண்டு. இங்கே செக்ரீட் ஆகக்கூடிய அந்த செக்ரீஷன் ஒரு லூப்ரிகேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So, the bulbourethral glands are inferior to the prostate and their secretion also help in the lubrication of the penis. So, prostate glandக்கு கீழே வந்து present ஆயிருக்கும். The prostate enrich the urethra and just below the urinary bladder and secretes slightly acidic fluid and contain the citrate, several enzymes and prostate specific antigen. அடுத்தது தேர்டாக இருக்கக்கூடிய கிளாண்ட் என்னது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இங்கே என்னென்ன செக்ரீட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு சிட்ரேஸ் செக்ரீட் ஆகும், தென் செவரல் என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகும், தென் prostate specific antigen. Prostate specific antigen is a protein produced by normal prostate cell. This enzyme participates in a dissolution of the seminal fluid coagulum and plays an important role in fertility. ஸோ ஃபர்டிலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணுறது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸ், தட் மீன்ஸ் ஆன்டிஜென்ஸ்.
Semen or seminal fluid is a milky white fluid which contains sperms in seminal plasma. இப்போ இந்த 3 கிளாண்டில் செக்ரீட் ஆன எல்லா செக்ரீஷனும் ஒரு செமனாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த செமன் என்ன கலரில் இருக்கும்? மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். இதுக்குள்ளே தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ த seminal plasma secreted by seminal vesicles, prostate gland and bulbourethral gland. இது மூணும் செக்ரேட் பண்ணக்கூடிய fluid, white color fluid தான் seminal plasma. The seminal plasma act as a transport medium, provide nutrients, contain chemical and protect the activate the sperms and also facilitate the movement. இந்த seminal fluid main work என்னன்னா, it is one of the transport medium. sperm ப்ரொடக்டிவாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. மேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் இருந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்குக்கு வந்து பத்திரமா என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அங்கே ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக் போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கிற வரைக்கும் ப்ரொவைடிங் த நியூட்ரியன்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுது ஸ்பெர்மை. அதே மாதிரி நல்லா ஆக்டிவேட்டாக அந்த ஸ்பெர்மை வச்சுக்கும். தென் ஃபெசிலிட்டேட் தயர் மூமெண்ட்ஸு. ஸ்பெர்மை வந்து நல்லா மூமெண்ட் பண்ண பார்த்துக்கும். The penis is the male reproductive external genitalia functioning as a copulatory organ. So copulatory organ என்ன? An organ utilized by the male for insemination, that is to deposit the spermatozoa directly into the female reproductive tract. So external genitalia ஒர்க் ஆகிறது இந்த penis. It is made up of special tissue. இந்த ஆர்கன் இந்த பெனிஸில் வந்து ஸ்பெஷல் டிஷ்யூவால் மேடப் ஆகிருக்கு. அதாவது கார்போரா கோவர்னோஜம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்போரா கோவர்குரோவா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவால் இது மேடப் ஆகிருக்கு. It helps in erection of the penis and facilitate insemination during the copulation டைமில், அதாவது கலவி பண்ணும்போது அந்த பெனிஸ் நல்லா எரெக்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்காக இந்த டிஷ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The enlarged end of the penis called glans penis is covered by loose fold skin called foreskin. ஸோ இந்த பெனிஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் ஸ்கின்னோட நேமு ஃபோர்ஸ்கின். இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுன்னத் பண்ணுவாங்க இல்லையா? சுன்னத் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெனிஸில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த லைட்டாக லேஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா அதில் வந்து அழுக்கு சேரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவாங்க. ரிமூவல் ஆஃப் த ஃபோர்ஸ்கின் இஸ் நோன் அஸ், அதுதான் வந்து சுன்னத் ஃபங்க்ஷனாக வந்து முஸ்லீம்ஸ் கொண்டாடுவாங்க. ஓகேவா? த ஃபோர்ஸ்கின் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ப்ரீஃப்யூஸ்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கிளியராக பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get the upcoming videos. Have a fabulous day.